கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தேன்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீங்கள் வலு சர்ப்பத்துடன் சண்டை போட்டதுண்டா? இல்லை என்று சொன்னால் நூலாசிரியர் யூஜின் பீட்டர்சன் உங்களுடன் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருடைய ஒரே திசையில் நீடிய கீழ்ப்படிதல் என்ற புஸ்தகத்தில் அவர் இப்படியாக எழுதியிருக்கிறார்: இந்த வலு சர்ப்பங்கள் நம்முடைய பயங்களே, நமக்கு வேதனை தரக்கூடியவற்றின் பயங்கரமான கட்டமைப்புகள். ஒரு சாதாரண மனிதனை எதிர்கொள்ளும் அசாதாரணமான வலு சர்ப்பம் நிச்சயமாக அவனை மேற்கொள்ளும். ஆனால் பீட்டர்சனின் கருத்து, வாழ்க்கை இவ்விதமான வலு சர்ப்பங்களால் நிறைந்திருக்கிறது. சுகவீனம், வேலையின்மை, உடைந்த திருமண வாழ்க்கை, தூரம் போன பிள்ளைகள். இந்த வலு சர்ப்பங்கள் நம்மால் தனித்து சண்டை போட முடியாத அளவு பூதகரமாக பெரிதாக இருக்கும் வாழ்க்கையின் ஆபத்துகளும் பலவீனங்களுமே. ஆனால் இந்த போர்க்களங்களில் நமக்கு ஒரு வீரர் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கதையின் வீரன் அல்ல, கட்டுக்கதையில் வரும் வீரனும் அல்ல. நம் சார்பில் சண்டையிட்டு நம்மை அழிக்க நினைத்த வலு சர்ப்பங்களை வென்ற நிகரற்ற வீரர். நம்முடைய சொந்த தோல்விகளின் வலு சர்ப்பமோ அல்லது நமது அழிவை விரும்பும் ஆவிக்குரிய எதிரியோ, அவை எல்லாவற்றையும் விட நம்முடைய வீரர் பெரியவர். அதனால் பவுல் இயேசுவை பற்றி இவ்வாறு எழுதுகிறார்: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த உடைந்த உலகத்தின் எதிர்ப்புகள் அவருக்கு ஒரு நிகரே அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் வலு சர்ப்பங்கள் மிகவும் பெரியவை என்று நாம் உணரும்போது நாம் கிறிஸ்துவின் இளைப்பாற ஆரம்பிக்கிறோம். நாம் நம்பிக்கையுடன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறலாம். உன் வாழ்க்கையில் சந்திக்கும் வலு சர்ப்பங்கள் என்னது? அவைகளை எதிர்கொள்ளும் போது கிறிஸ்து சிலுவையில் கண்ட வெற்றி உன்னை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கக்கூடும்? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எப்போதும் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் பயப்படும் போதெல்லாம் உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி உம்மேல் என்னுடைய நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.